நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த மாண்பு முதல்வர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடத்திய அந்த மாரத்தானில் ஜூன் 21 நடைபெற்ற அந்த மதுரை மேலூரில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் குத்தாட்டம் போட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுவும் ஆபாச பாடலுக்கு ஒரு குத்தாட்டம் போட்டாங்க. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. எதிர்கால சமுதாய மாணவர்களை நம்ம நல்வழிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அமைச்சருடைய செயல்பாடு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கு பின்பு ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த பிள்ளையுடைய காலை சொடக்கு எடுக்கிறதும் காலில் எப்படி தடவுறதுன்ற மாதிரி அவருடைய செயல் அருவருக்கத்தக்கது, அனுமதிக்க முடியாது. இந்த தடவுதலும் தொடுதலுமே போக்சோ சட்டப்படி குற்றம்தான். போக்சோ சட்டப்படி எல்லாம் அதை கேலி செய்கிறது, பெண்ணுடைய உடல் அமைப்பை வர்ணிக்கிறது எல்லாமே அந்த பிள்ளையோட உடல் அமைப்பை எல்லாமே போக்சோ சட்டத்துக்கு கீழே குற்றம்தான். அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய திமுக வழக்கறிஞரும் சரி, பொதுநல அமைப்பில் இருந்தெல்லாம் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இதை கண்டித்து வருகிறார்கள். இந்த வழக்கு தொடரணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றது ஒரு கோரிக்கை இருக்குது. அவர் ஒன்று பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. சரி, அந்த பொண்ணு டயர்டாக இருக்கான்னு நினச்சான்னா ஒரு ஆசிரியர்கிட்ட, பெண் ஆசிரியர்கிட்டமா அந்த பொண்ணை கொஞ்சம் பாருங்கம்மா கால் வலிக்கு போலன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ரீல்ஸுக்காக எடுத்தாரான்னு தெரியல. ஏன்னா ரீல்ஸ் ஒரு ஆட்சியாக இருக்குல்ல, ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு அன்பாக காலை தடவி விட்டு சொடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு நினச்சாரு எனக்கு தெரில. ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோடைய அசௌகரியம், டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு நல்லா தெரியுது. அந்த பிள்ளை கையை வச்சு அவள் தொட மேலே கை வைக்கிறாள். ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம அதில் கண்கூட காண முடியுது. அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னொன்று கேளுங்க, அவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை. இன்றைக்கி பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு, கேஸ் போடுறதுக்கு அவர் அமைச்சர், 30 பேரில் ஒருத்தராக இருக்கார். இதுதான் முன்னுதாரணமாக எல்லாரும் பின்பற்றுவாங்க. ஏற்கனவே பள்ளிகளுடைய நிலையெல்லாம் ஒரு படியாக போயிட்டுருக்குது. இனி அடுத்து காமராஜர் பிறந்தநாள் வரும். எல்லா அரசியல் கட்சியுமே போய் பள்ளியில் கொண்டாட போகிறாங்க. அடுத்து வர நிகழ்வுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பள்ளி மாணவர்களுடைய கல்வி, அந்த கல்வி அறிவுன்றதுக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அதனால தான் சொல்கிறோம், இது ஒரு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய நிலை, அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது உரிய நடவடிக்கை அவர் மேலே இருக்கணும். நான் ஒரு ஆங்கில சேனலில் பார்த்தேன், எஜுகேட் த எஜுகேஷன் மினிஸ்டர்னு போடுறான். எவ்வளோ அவமானம் இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு பாருங்கள். அதனால் இதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும். இது ஒரு சமூக நலத்துறை மூலம், குழந்தை நல அமைப்பு மூலம் எல்லாருமே கண்டித்து வர்றாங்க. ஆகவே நிச்சயமாக இதில் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர் அவர்கள் என்பதை நான் இதில் வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு அமைச்சர், நேற்று பார்த்துருப்பீங்க, இன்னொரு வீடியோ வந்தது. ஐபிஎல் அந்த விளையாட்டு பார்க்கும்போது அவர் ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் மாத்திரையை நொறுக்கி கொடுத்துட்ருக்கிறாராம். ஒன்று எல்லா பத்திரிகையாளர் முன்னாலேயும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நுணுக்கி டெமோ காட்ட சொல்லுங்கள். என்னையா இப்படி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அதுக்கு என்ன ஹெட்டிங் போட்டிருக்காங்க, தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. தக் லைஃப்ன்ற ஹெட்டிங் எதுக்கு போடுறாங்கன்னா, யாராலும் செய்ய முடியாத செயல், நான் ஒரு தில்லான செயலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த வீடியோவே பதிவிட்டிருக்காரு. சரியான நேரம் நேற்று முதலமைச்சர் அவர்கள் போதை தொடர்பான அந்த மாரத்தானை தொடங்கி வைக்கும்போது இந்த வீடியோ யாரோ வெளியிட்டிருக்காங்க. அவரே எடுத்த வீடியோ தான். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு, 2 வருஷத்துக்கு முன்னால் என் பிள்ளை 1 வயசு தான் மாத்திரையை நுணுக்கினேன்றாரு. யாருக்குமே 5 வயசுக்குள்ளே எந்த ஆஸ்பத்திரிலையும் நம்ம மாத்திரை கொடுக்கறது கிடையாது. எல்லாமே சிறப்பு தான். அதனால் யாருக்கும் மாத்திரை கிடையாது. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதில் எங்கேயும் மாத்திரை தெரியல, எங்கேயும் குழந்தை தெரியல. அந்த திரு சரத்குமார் அவருடைய முகத்தில் வருத்தமோ கவலையோ பிள்ளை சோம்பலனோ என்னமே இல்லை. அதனால் ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை அவர் சொல்கிறாரு. வேணால் இன்னொரு முறையில் அவர் நிரூபிக்கலாம் தன்னை. ஒரு மருத்துவ பரிசோதனை மூலம் நான் அந்த போதை எடுக்காதவன்றதை அவர் ஈஸியாக நிரூபிக்கலாம். இது மருத்துவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த மாதிரி செயலில் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சரின் கீழே பணிபுரியறவங்களாம் இப்படி இருந்தாங்கன்னா எப்படி, என்ன நிலைக்கு நம்முடைய தமிழ்நாடு போகும்? நாட்டை நாம் காப்பாற்றிட வேண்டும், தமிழ்நாட்டை வளர்ச்சியை நோக்கி நாம் சொல்ல வேண்டும், முன் செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும். தளபதியார் அவர்கள் 11.9 பொருளாதார வளர்ச்சி வச்சு இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் என்பதை குறிக்கொண்டு, ஆகவே நிச்சயமாக இது மாதிரி ஒரு செய்யத்தகாத செயலில் ஈடுபடுவோர், குறிப்பாக போதை தடுப்புன்னு சொல்கிறோம், அது போதை தடுப்பு படை அமைக்கணும்னு சொன்னார் முதலமைச்சர். இன்ன வரைக்கும் போதை தடுப்பு படையை அமைச்சதை மாதிரி அறிக்கை வரல. ஆனால் போதையை உபயோகப்படுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி
ஒரு வீடியோ நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சரத்குமாரை பற்றி வரும்போது உறுதியாக அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்திட வேண்டும். நம்முடைய எதிர்கால இளைஞர்களை வழிப்படுத்திட வேண்டுமானால் நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வெங்கட்ரமணான்னு ஒருத்தர் பணி அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள், அதை எல்லாருமே கண்டிக்கிறாங்க. ஏங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் பாலமாக இருந்து செயல்பட வேண்டிய ஒருத்தர் கர்நாடகாரரை எப்படி போடுறீங்க, ஒரு கன்னடக்காரரை எப்படி போடுறீங்க? அப்போ அவர் காவேரிக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார், தமிழ்நாட்டுக்கா கன்னடத்துக்கா? அதனால் இதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஒன்றை மட்டுமே கொண்டு செயல்பட்டிட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். ஏங்க அது வெற்று அறிக்கை இப்போ ஃபன்னாகி போச்சு. காலையில் ஒருத்தருங்க பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வேளாண்மை துறையில் வெள்ளை அறிக்கையாம். நீங்கள் ஈபி துறையில் வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களே, என்ன பண்ணீங்க இல்லையா? நிதித்துறையில் வெள்ளை அறிக்கை கொடுத்து என்ன பண்ணீங்க? ஏற்கனவே இதெல்லாமே நிதித்துறையெல்லாம் நம்ம போன பட்ஜெட்டுக்கு முன்னாலே நம்முடைய நிதி நிலைமை எப்படின்றத முதலமைச்சர் நம்முடைய அப்போதைய நிதியமைச்சரே கொடுத்துருந்தார். அதனால் இது வெள்ளை அறிக்கைன்றது யாரை ஏமாத்துறதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. தேவையில்லாத ஒன்றை என்ன செய்யணும், என்ன செயல்பாடு பண்ணணும், எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் கற்றுக்கிட்டு வரட்டும். தாய்மாமன் தங்க மோதிரம் அவர் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மான் சீரன்னார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? அரசு மருத்துவ பிறக்கும் குழந்தைக்கு மட்டும்தான் சொல்கிறாரு. அதே போல் அதுலேயும் ஒரு வருமான க்ரைட்டீரியா சொல்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரமும் அது வேறு இது வேறுன்ற மாதிரி போயிட்டுருக்காரு. அதே நிலை தான் விவசாயிகளோட நிலையும். நேற்று சொல்கிறாங்க நம்ம டெல்டா விவசாயிகள் எங்களுக்கு முழுசுமையாக கடனை தள்ளுபடி பண்ணலை, ஜூன் 12 மேட்டூரில் தண்ணி திறக்கலை, சரி கரண்ட்டாவது வருதான்னு பார்த்தோன்னா கரண்ட்டும் 110 இதுதான் வருது, இங்கே மோட்டரே ஓட மாட்டேங்குது. நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? சட்டசபையில் முதலமைச்சர் எதிர்கட்சி தான் தூண்டி விடுறாங்க, போராட்டம் பண்ணுறதே எதிர்கட்சிக்காரங்கன்ற மாதிரி சொல்கிறது. அந்த நிலை அவர் சொன்னதை கேட்டு அப்படி நொந்து நூலாய் போயிருக்கான் விவசாயி. அதனால் விவசாயம் நம்மளுடைய முதுகெலும்பே விவசாயம் தாங்க. அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். அதனால் விவசாயம் மிக மிக முக்கியமானது. ஆனால் இவங்க அமைச்சர் என்ன சொல்கிறாரு? விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை மேலானதுன்றாங்க. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. பார்ட்டி ஃபண்டு இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இவர் லாட்ரி அதிபர் இருக்கார்ல, அவரே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கட்சிக்குமே நன்கொடைன்றது தேர்தல் நேரத்தில் கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது அவங்க மாற்றி பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்க. அதான் சொல்கிறேன்லங்க, ப்ரெஸ் மீட்டே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே சொல்லலாங்க. அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னது பொய்யான தகவல் தான். இதுக்கு முன்னால் நமக்கு காஷ்மீரில் உள்ள உமர் அப்துல்லான்னு நினைக்கிற முதலமைச்சர் அவர்கள் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. எத்தனையோ மாரத்தான் அவர் பங்கெடுத்திருக்காரு. அதனால் என்னமோ இது ஒரு பெரிய அதுதான் அவங்களுக்கு சீன் போடணும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதையாவது பேசுகிறாங்க மைக்கில். இவங்க தான் முதலமைச்சர்ன்றாரு. அதெல்லாம் தவறான கருத்து. தயவுசெய்து மக்கள் அறிவார்கள், மக்களுக்கு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, அவங்க உண்மை நிலையை அறிவார்கள். என்ன இப்படி தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்ற ஒரு வினாவோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். அது மாதிரி மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா கல்வி நிலையங்களிலும் ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும். அதில் அந்த மாணவ மாணவியை குறித்த ஜாதி, ஆதார் எண், பிளட் குரூப்பு எல்லாம் இருக்குன்றாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்றதே அதில் ஜாதி, மத, இன, மொழி, ஏழை பணக்காரன் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம யூனிஃபார்மே போட்டிருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் யூனிஃபார்ம் அறிமுகப்படுத்தும் போதே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு இடமா இருக்கணும். அதில் எந்த வெறுப்பும் இல்லாத எல்லா பிள்ளைகளும் உன்போல பழகணும், உன்போல ஒரே சமுதாயம் தமிழ் சமுதாயம் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடங்கள். அதில் இவர் எதுக்கு ஜாதி அடையாளத்தை அடையாள அட்டையில் வைக்கிறேன்னு சொல்கிறாருன்றது தெரியல. கொஞ்சம் இன்னும் மீண்டும் அமைச்சர் அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை ஜாதியை பற்றிய குறிப்பு அவருடைய அடையாள அட்டையில் இடம்பெறுமானால் நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே இதை மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முடிவை இந்த அரசு எடுக்கக்கூடாது.
சரியான முறையில் நம்முடைய மாணவர்களாக இளைஞருக்கு ஏற்றவாறு அதை திட்டமிட வேண்டும். அமைச்சர் மீண்டும் அதை விளக்கிட வேண்டும். இல்லை அப்படி ஒரு திட்டம் இருந்தால் முற்றிலே ஜாதி அடையாளம் அதில் இடம்பெற வேண்டிய தேவை இல்லை, அதை நாங்கள் இடம்பெறக்கூடாது என்பதையும் நான் இந்த திமுக அரசு அவருடைய இந்த ஜாதியை குறிப்பிட்ட செயலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாளில் 200 பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய ஆட்சி தளபதியார் முதலமைச்சராக இருக்கும்போது ரிப்போர்ட்டிங், அதாவது தைரியமாக புகார் கொடுக்குது. எனக்கு நடந்தது வேறு எந்த பெண்ணுக்கும் எந்த பெண் பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற தைரியமாக புகார் கொடுக்கும் நிலையை நம்ம உருவாக்கணும். யார் புகார் கொடுத்தாலும் நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு கல்வித்துறைக்கு இருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய உயர்கல்வி அமைச்சரே அதில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. முற்றிலுமே இந்த ஒரு நிலையை முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். இந்த பள்ளி பிள்ளைகளிடையே இந்த மாதிரி ஒரு எல்லா நிகழ்வுகளும் அவர்களை பங்கெடுக்க வைப்பது, அவர்கள் முன்னால் ஆபாச பாடல் ஆடுவது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேட் டச், குட் டச், பேட் டச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் அமைச்சராக இருக்கும்போது நோ டச், அதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாக எல்லாரிடம் வலியுறுத்தினது அதுதான். நோ டச்ன்றது, நோ ஜீரோ டாலரன்ஸ், நோ டச் அப்படின்றது தான் நம்ம பிள்ளைங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த அரசு குழந்தைகளுடைய பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எந்த பள்ளியிலும் நடக்காத ஒரு நிலையை உறுதியாக ஏற்படுத்தணும். எதிர்ப்பு தெரிவிப்பாரா? நாங்கள் ஜேன்னு கொண்டாடுவோம். காமராஜர் பிறந்த நாள் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஜேன்னு கொண்டாடும், எல்லா இடமும் கொண்டாடும். காங்கிரஸ் இங்கே உள்ள தூத்துக்குடி மாவட்ட அந்த தலைவர் என்ன செஞ்சார்? காமராஜர் என்ன செஞ்சுருக்கார்? எங்கேயா சிலை வச்சுருக்காரா? என்ன பண்ணியிருக்கார்? நாங்கள் அந்த பத்ராலயம்மன் கோயிலில் ஒரு சிலை வச்சுருக்கோம், முத்தையாபுரத்தில் ஒரு சிலை வைக்கிற ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம அந்த காலத்தை நாங்கள் வச்சது தான் எல்லாம் ஏற்பாடோட. இவங்க என்ன பண்ணாங்க? காமராஜருக்கு எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ்லேருந்து ஹிந்தி கொண்டு வரதாக தகவல் சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சி இல்லை, அது ஏற்கனவே சொன்னது தான். எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. மும்மொழி தானே சொல்லியிருக்கிறாங்கங்க. அதனால் அது பிள்ளைங்க இப்போ 8ஆம் கிளாஸ் வந்த பிள்ளைங்க எப்படி ஒரு மொழியை புதுசாக கற்றுக்கிட முடியும்? ஆனால் அவனாலேருந்து படிக்கணும். ஸோ எதனால் பிள்ளைங்களை இவ்வளோ துன்புறுத்துறாங்கன்னு தெரியல. நம்முடைய சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அதிக லோடு 9ஆம் கிளாஸில் ஆனாவனால் இருந்து அந்த மொழியை கற்றுக்கணும். அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா, கற்றுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் திணிக்காதீங்க, அதை தான் நம்ம சொல்கிறோம். கற்றுக்கிட்டோம். அவங்க கூடுதலாக எந்த மொழி, நம்ம ஜப்பான் மொழி கற்றுக்கிறதுக்கு பிள்ளைகள் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க, என்னன்னாலும் கற்றுக்கிட்டோம். ஆனால் இதுதான் கட்டாயன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு திணிக்காதீங்க அப்படின்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை.